ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அறுசுவை பயணங்கிற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி. இது நம்ம கேக் செய்கிற எந்த மெத்தடும் ஃபாலோ பண்ண போகிறது இல்லைங்க. இதை நம்ம பேக் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு மைதா எக் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. சிம்பிளாக கிடைக்கக்கூடிய ஒரு 2-3 பொருளை வச்சு நம்ம இந்த கேக் ரெசிப்பியை ரொம்ப டேஸ்டியாக செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான கஸ்டர்ட் கேக் தான் இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த கேக் செய்கிறதுக்காக நான் 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் 200 கிராம் எடுத்திருக்கேங்க. அடுத்து இதுக்கு கஸ்டர்ட் பவுடர் நான் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சுகர் சிரப் அது தனியாக கொஞ்சம் பண்ணிடணும். அடுத்து நம்ம இந்த கஸ்டர்ட் கொஞ்சம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுகர் சிரப்புக்காக நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விடுறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாங்க. இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சுகர் 200 கிராம் சுகரில் நம்ம ஒரு 150 கிராம் சுகர் இதில் ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற 50 கிராம் சுகரை நம்ம கஸ்டர்டில் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 150 கிராம் சுகர் தான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் ஒரு நிமிஷத்தில் நல்லா கொதித்து வருங்க. இது நமக்கு பாகுபதம் அந்த மாதிரிலாம் வரணும்னு இல்லை, கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. இது ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததும் ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை அந்த சுகரில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா 2 நிமிஷம் கொதித்து அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துடுச்சு. இப்போ நம்மளுடைய இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போடுறேன். அடுத்து நான் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் கஸ்டர்ட் செய்ய போகிறேன். அதனால் வெண்ணிலா எசன்ஸ் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வேறு ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி மேங்கோ இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம மேங்கோ எசன்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துக்கிறது வெண்ணிலா ஃப்ளேவருங்கிறதுனால வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து இப்போ கஸ்டர்ட் செய்கிறதுக்காக ஒரு 1/2 லிட்டர் பாலை நான் காய்ச்சி அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேலன்ஸ் சுகரை இந்த பாலில் போடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பேலன்ஸ் 50 கிராம் சுகரை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடரில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடரில் ஆறின பால், காய்ச்சி ஆற வச்ச பால் நான் கொஞ்சமாக விட்டு நல்லா அதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை இந்த மாதிரி நல்லா பாலில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. சர்க்கரையும் இதில் போட்ட சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணலாங்க. இது ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி உடனே நம்ம இதை நல்லா கலந்து விடணும். ஒரு நிமிஷத்துலேயே இது நல்லா இறுகி திக்காக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கழித்து இந்த ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த கஸ்டர்ட் பார்த்திங்கன்னா இதோட குக்கிங் டைம் 1.5 நிமிஷம் to 2 நிமிஷம் அவ்வளோதாங்க. அதனால் இது நல்லா குக் ஆகிடும். இப்போது 2 நிமிஷம் தான், இது எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த சுகர் சிரப்பும் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கஸ்டர்டும் ரெடியாக இருக்குது. அடுத்து நான் கொஞ்சோண்டு நட்ஸு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கோகோனட் பவுடர், ட்ரை கோகோனட் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அடுத்து இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் ரஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் ரஸ்க்கு 2 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயராக ஒரு நம்ம பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரஸ்க்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இது 10 ரூபா பேக்கெட் ரஸ்க்கு நான் 2 பேக்கெட் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம 2 லேயராக வச்சு செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் தட்டு இந்த மாதிரி பவுலில் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சுகர் சிரப்பை இது மேலே நல்லா அப்ளை பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சுகர் சிரப் இது எல்லாம் நல்லா ஃபுல்லாக கலக்கிற மாதிரி இந்த மாதிரி இது மேலே நல்லா ஃபில் பண்ணி விடலாம். இந்த ரஸ்கில் பார்த்திங்கன்னா இந்த சுகர் சிரப் நல்லா அப்சர்வ் ஆகிடும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கஸ்டர்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த கஸ்டர்டை மேலே ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணலாம். இந்த கஸ்டர்ட் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அதோட ரூம் டெம்பரேச்சர் வரும்போது நல்ல திக்னஸ் வந்துடும். இப்போ இது நல்லா ஃபுல்லாக ஒரு லேயராக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ரஸ்க்கு மேலே நம்ம இதை ஃபில் பண்ணி விடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சிங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக இது எல்லாம் கவர் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கோகோனட் பவுடர், ட்ரை கோகோனட் பவுடரை இது மேலே நம்ம அப்ளை பண்ணலாம். தேங்காய் துருவல் நல்லா ட்ரையாக இந்த மாதிரி கடைகளில் கிடைக்குது. அது இது ஆப்ஷனல் தாங்க. இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது அந்த லேயரில் நமக்கு இருக்கும்போது அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இந்த கோகோனட் பவுடரை நான் இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அடுத்து நம்ம அடுத்த லேயரை இப்போ அரேஞ்ச் பண்ணலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஆங்கிளில் இந்த ரஸ்க்கை நம்ம செட் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம மேல் லேயரையும் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ணி அதை எடுக்கும்போது நமக்கு அது கரெக்டாக வரும். அதே பொசிஷனில் நம்ம மேல் லேயரையும் இப்போ செட் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம அதை கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அது அந்த 2 லேயரும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே இந்த சுகர் சிரப்பை இதில் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சுகர் சிரப்பை இது மேலே நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடலாம். அதே மாதிரி நம்ம கஸ்டர்டு இது எல்லாம் நல்லா ஃபில் பண்ணி விட்டதும் அதுக்கு மேலே நம்ம கஸ்டர்டு அதையும் ஒரு லேயராக நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இந்த கேக் செய்கிற டைமிங் பார்த்திங்கன்னா நமக்கு 15 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்கப்புறம் இது ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்கு நம்ம வைக்கணும். ஆனால் இதோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் 15 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்க இந்த நட்ஸை இது மேலே நல்லா தூவி விடுறேன். இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே இது நல்லா ஆறிடுங்க. இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்குள்ளவே இந்த கஸ்டர்ட் பார்த்திங்கன்னா இந்த சூடெல்லாம் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அடுத்து நான் ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பரை இது மேலே போட்டு கவர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் இதை நம்ம செட் ஆகிறதுக்காக அப்படியே வைக்கலாம். இது ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லைங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வெளியே வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. இது 2 மணி நேரம் நம்ம நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாங்க. இப்போ இந்த கஸ்டர்ட் பார்த்திங்கன்னா நல்லா இறுகி
நல்லா இந்த கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகி இருக்கும். இப்போ இந்த மேலே இருந்த அந்த கஸ்டர்ட் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகி இருக்குது. இப்போ நம்ம ஒரு கத்தியில் நம்ம அதை எந்த பொசிஷனில் வச்சு அரேஞ்ச் பண்ணமோ அதே பொசிஷனில் நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உள்ளே இருக்கிற ரஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக அந்த கேக்கோட டெக்ஸ்சருக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளுடைய இந்த கஸ்டர்ட் கேக் அழகாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதோட அந்த லேயர்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு சாஃப்டான கேக் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.